ஹாய் வணக்கம் மக்களே, திஸ் இஸ் கல்ப்டஸ் பாட்காஸ்ட். மைசெல்ஃப் அருணாச்சலம், ஐ எம் யுவர் ஹோஸ்ட். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னா திஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. இங்கே நம்ம யாரை இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறோம்னா AtumX ஆகாஷ் அப்படின்ற ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனர். AtumX பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ deeptech startup. They have been collaborating with 500+ schools, ஆஸ்திரேலியா, US அந்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸில் they have expanded. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் போயிருக்காங்க. பிக் நேம்ஸ் ஆர் ஆன் போர்ட். I'm quite excited to go and interview Akash here. Hi bro. Hi bro. Nice meeting you. Okay, this is office, AtumX oda. Okay. Super bro. Nice. நல்லா ஆபீஸ். ஒரு டேபிள் டாப்ல இருக்கும். Okay. 90% of the learning இங்க நடக்கும். புரியுது. எல்லாம் முடிஞ்சு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா யார்ல வச்சு பண்றாங்க. ஓகே. இதுவும் இதெல்லாம் நீங்களே பிரிண்ட் பண்றதா? இது நம்ம B2C டெபில நம்ம வச்சிருக்க ஒரு ஐடியா. ஓகே. ஒரு RC கார் பில்ட் பண்ணலான்னு. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பண்ண எல்லா ப்ரோட்டோடைப்ஸும் எல்லா தப்புங்களும் ஓகே இதுல இருக்கு. As an early stage founder, what is the first thing that you need to invest அப்படின்னா லைக் டீமா, டெக்னாலஜியா, ஸ்டோரி டெல்லிங்? $10 billion கம்பெனியா குளோபலி ஒரு டாய் கம்பெனியா மாத்திட்டா அன்னைக்கு அப்போ நவ் யூ கன்சிடர் AtumX at what? டே 0.1. இன்னைக்கு டாய்ஸ்லாம் அந்தளவு எக்ஸைட்டிங்காக இல்லை. பசங்களாம் மொபைலுக்குள்ளேயோ லைக் இன்ஸ்டாகிராம் நிறைய இதுக்குள்ளே போகிறோம். Like what kind of product or services does AtumX sell? A lot of good things happen through Instagram. People see that, people relate with you, people text you. A lot of our grants came through Instagram connects. One of our first revenue came through Instagram. deeptech கம்பெனிஸ்க்கு இந்த AI related things எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்? You go crazy when you have nothing to lose. நாளைக்கு அந்த பையன் ஒரு 5 years கழிச்சு காலேஜ் போகும்போது அந்த பையனோட ப்ராஜெக்ட் ரிசர்ச் பேட்டர்ன் இந்தியன்ஷிப்பில் இருக்கும். இவென்ச்சுவலி ஒரு ப்ராடக்ட் டெவலப்பராகவோ ஆண்டர்ப்ரனராக ஆகும்போது ஒரு இந்தியன்ஷிப்பை வச்சு இது மேக்க சிசிடிவியோ ராக்கெட்டோ எல்லாமே இந்தியன்ஷிப். அதுக்கான டே ஒன்னாக இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஆரம்பிக்கும் ப்ரோ. ப்ரோ வணக்கம். இல்லை AtumX பற்றி கேள்வி கேட்டீங்க. ஆமாம், அது எங்களோட ஒன் ஆஃப் இன்வெஸ்ட். ஹாய் ஆகாஷ் ப்ரோ, வெல்கம் டு கல்ப்டஸ் பாட்காஸ்ட். AtumXன்ற ஒரு கம்பெனி ஒரு 500 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் US, ஆஸ்திரேலியா கூட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஊஸ் ஆகாஷ், ஒய் ஸ்டார்டட் AtumX, அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? AtumX எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் இப்போது எங்கள் அக்காவுக்கு பசங்களாம் இருக்காங்க. அவங்க இப்போ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வந்தோடனே டேரெக்டாக கேம் PUBG இந்த மாதிரி இருக்கும். பட் க்ரோயிங் அப் நமக்கு எல்லாமே ஒரு டாய் கல்ச்சர்னு இருந்துச்சுல. இப்போ பம்பரம் விளாண்டுருப்போம், இந்த மாதிரி லெகோ, பேப்ளேட், இந்த மாதிரி நிறைய க்ரோயிங் அப் எங்களை சுற்றி இருந்துச்சு. பட் இன்றைக்கி டாய்ஸ்லாம் அந்தளவு எக்ஸைட்டிங்காக இல்லை. ஸோ அதனால தான் மேபி பசங்களாம் மொபைலுக்குள்ளேயோ லைக் இன்ஸ்டாகிராம்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ளே போகிறாங்க. அந்த பிளேங்கிற கல்ச்சர் இல்லை. ஸோ நம்ம பிளேங்கிற கல்ச்சரை பில்ட் யுவர் ஓன் டாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ த்ரூ அவுட் அந்த ஜேர்னியோட ஒரு பார்ட்டாக இன்றைக்கி ஸ்கூல்ஸோடு கொலாபரேட் பண்ணி பசங்க எல்லாரையுமே அவங்களோட ஓன் ரோபோட்டிக்ஸ் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண வைக்கிறது, எலக்ட்ரானிக்ஸில் ஏதாவது கேஜெட்ஸ் பண்ண வைக்கிறது, டெக் ரிலேட்டடாக பசங்களே பில்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கும்ல, லைக் இந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ரொம்ப இம்பேக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. வாட் இஸ் தட் ஆரிஜின் ஸ்டோரி? லைக் அந்த ஜேர்னி என்ன கரெக்டாக? ஸோ அதான் நம்ம சுற்றி பார்க்குறது தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் 8 வயசில் என்ன பண்ணிகிட்ருப்பேன், இன்றைக்கி 8 வயசில் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. 8 வயசில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நிறையா பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நிறைய டாய்ஸ் ஆக்சுவலி கன்சியூம் பண்ணோம். லைக் நம்ம சேர்ந்து விளாட்றதுக்கு ஒரு சோஷியலைசேஷனுக்கு அந்த வயசில் அதுதான் ஒரு டூலாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த டூல் இல்லையோ, இன்றைக்கி அந்த ஆக்சுவலாக பசங்க 2 பேர் உட்காந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி விளாட்றதோ, நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக, ஓகே, டிஜிட்டலி இல்லை, ஃபிசிக்கலாக அந்த விஷயம் ரொம்ப குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிறத பாயிண்ட். தென் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் AtumX. இல்லை அதான் கரெக்டாக. AtumXக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டாய்ஸ் இல்லை, அதனால வி வாண்ட் டு சால்வ் தட் ப்ராப்ளம். பட் ஆனால் உங்களுக்கு ரியல் லைஃப்லேயே கூட பார்த்துருப்பீங்கல்ல, லைக் என்னோடய ஃப்ரெண்டு ஆர் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த இது இருந்துச்சு, இதை நான் சால்வ் பண்ணப்போ ஐ காட் ஒரு டோபமைன் ஆர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கே கிடச்சிது, அதுக்கப்புறம் தான் வி தாட் இதை எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கான்னு கேட்குறேன். ஸோ அதான் எங்கள் வீட்லேயே எங்கள் அக்காவோட எக்ஸாம்பிள் தான். ஈவன் தான் நான் சொன்ன மாதிரி லைக் அவங்க இப்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது
டிஜிட்டலி இருக்க கேம்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குங்கிறனால அதுக்கு போகிறாங்க. ஆனால் நான் பார்த்த பேட்டர்னில் நான் வந்து டெக் பேக்ரவுண்டுங்கிறனால நான் என் ரூமில் வந்து ஏதோ ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது அதை விட்டுட்டு அவன் வந்து என் ரூமில் உட்காந்து அதை பார்ப்பான். ஸோ அப்போ என்ன தோணுச்சுன்னா டெக் வந்து ஒரு மேஜிக் இல்லை, இந்த ரியல் வேர்ல்டோட ஒரு மேஜிக். லைக் நம்ம யூனோ நிறைய ஒரு ரோபோட் பறக்குது, ட்ரோன்ங்கிறது ஒன்று பறக்குது, எப்படி ஒன்று பறக்குது, ரைட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதை பார்க்கும்போது கிட்ஸ் ஆர் வெரி க்யூரியஸ். ஸோ டாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஒரு பிளாஸ்டிக்ஸு அந்த வேர்ல்டுலேயே நின்றுடுச்சு. அதில் ஒரு டெக் இன்ஃப்யூஸ் ஆகலை. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணால் மேஜிக்கலான நிறைய விஷயம் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்பார்க். அதோட ஆக்சுவல் இது ப்ரூஃப் வந்து நான் எங்கள் வீட்டில் அது பார்க்கும்போது அது வந்து ஓகே இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாக்கான புள்ளி வந்துச்சு. ஸோ பண்ணலான்னும் போது என்ன பண்ணீங்க? அது அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு உங்கள் யாருக்கு பண்ணீங்க? அது நம்ம வந்து அதான் எங்கள் அக்காவோட ஒரு பையனுக்கு தான். அதான் நான் வந்து ஒரு கார் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு 4 வீலை போட்டு அந்த கார் வந்து போகும், பேசிக்கலி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார். பட் ஆனால் அதை கன்சியூம் பண்ணி வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸை விட அந்த பையனே அதை பில்ட் பண்ணி ஓட்டும் போது அந்த ஓனிங் ஆஃப் இட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் பண்ணேன், அவன் அதை முடிச்சுட்டு போய் இல்லாட்டி காட்டுறது, இது நான் பண்ணேன், இங்கே பாருங்கள் இதில் வந்து 4 மோட்டர் இருக்குது, இந்த மோட்டர் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். எப்பயுமே வென் யூ பில்ட் சம்திங் யூ ஓன் அது இன்னும் பெட்டராக இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் தான் இந்த ஸ்பார்க்குக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸாக நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ AtumX இப்போ உங்களோட லிங்க்டின் ஃபர்ஸ்ட் போஸ்ட் நான் பார்த்தேன். ப்ராஜெக்ட் டி அப்படின்னு ஒரு விஷயம் பற்றி எழுதிருந்தீங்க. ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ ஒரு ஒய் ப்ராஜெக்ட் டி அண்ட் அதுக்கப்புறம் எப்படி அது AtumXாக ஃபார்ம் ஆச்சு? ப்ராஜெக்ட் டிசின்ட்டு வந்திருக்கும். டிசி சாரி. ஆக்சுவலாக அது வந்து லைக் அந்த டைமில் இருந்தால் நிறைய ஐடியாஸில் அது ஒரு ஐடியா. பட் ஆனால் அந்த ஐடியா நாங்கள் ஆக்சுவலாக பர்சீவ் பண்ணவே இல்லை. பண்ணலை. ஓகே. பட் அந்த டீம் உங்களுக்கு AtumXல ஸ்டார்டிங்கில் வந்தாங்களா இல்லை அது எப்படி? இல்லை, ப்ராஜெக்ட் டிசி எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில். ஓகே. நான் ஃபஸ்ட்டு எடுத்த வந்து ப்ராஜெக்ட் வந்து ஹெக்கா. ஓகே. ஹெக்கா வந்து இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பார்க்ஸ்லேருந்து வந்தது தான். நாங்கள் பார்த்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆஃப்டர் நான் அந்த இதுக்கப்புறம் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 months வந்து AtumX வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஹோஸ்ட் பண்ணுற கம்பெனி. என்ன பண்ணுவோன்னா ஹேம்லீஸ்லேருந்து நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் பசங்களை கூப்பிட்டு அந்த டாய்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலையை. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் மேஜராக அப்படின்னா என்னெல்லாம் இந்த மாடர்ன் வேர்ல்ட் டாய்ஸ் லேக் ஆகுது அப்படிங்கிறதும் எதுலலாம் அது ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் நம்ம எவாலுவேட் பண்ணோம். அப்புறம் நம்ம சில ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணி பசங்களை வந்து யூஸ் பண்ண வச்சோம். இதெல்லாம் முடிக்கும் போது நமக்கு தெரிய வந்தது பில்டுங்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று. நான் ஒன்று பில்ட் பண்ணேன் அப்படின்னா அதை நான் வந்து த அமௌண்ட் ஆஃப் கனெக்ஷன் தட் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் அ திங் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற. ஸோ அந்த பில்டுங்கிறதும் ரெண்டாவது பசங்களுக்கு மேஜிக்கலாக ஒன்று இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பப்ஜி அப்படிங்கிற ஒரு கேம் எடுத்திங்கன்னா 2 பேர் வந்து அடிச்சிக்கிறது ஆர் சுட்டுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு உங்களால் பண்ண முடியாது. சம்திங் தட் இட்ஸ் நாட் நார்மல் இன் த ரியல் வேர்ல்டு. இன்னொன்று வந்து ஒரு கேமில் என்னால் 100 feet ஜம்ப் பண்ண முடியும்னா இட்ஸ் மேஜிக்கல் டு மீ. இந்த எலமெண்ட்டும் இந்த டாய்ஸ் வந்து லேக் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்குறது தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஹெக்கா இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஹெக்கா இஸ் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ரியல் லைஃப்பில் வந்து அப்படி இருக்கும். இட் வில் பி சூப்பர் இன்ட்ராக்டிவ். நீங்கள் பேசலாம், அது உங்களோட சேர்ந்து அதுவும் க்ரோ ஆகும். அண்ட் ஆல்சோ அது அப்படியே அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்கள்கிட்ட ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு இன்ச் பை இன்ச் அதை நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்கப்புறமா எப்படி AtumX as a company as form, டீம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்ல. as an entrepreneur they will have an idea, பட் இந்த ஐடியா தான் நான் பர்சியூ பண்ணுமான்றது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ யூ ஹவ் கிராஸ் தட் ஸ்டேஜ் at this point of time. ஸோ எந்த இயரில் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் AtumX as a company with எனக்கு கோஃபவுண்டர்ஸ் வேணும், டீம் அரேஞ்ச் பண்ணணும், இந்த தாட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நான் அதை குவிட் பண்ணிட்டு வரும்போது லைக் இவ்வளோ டீம் ஹையர் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லை. நான் ஒரு ரோட் மேப் போட்டு பார்த்தேன். நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்குது, இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா 6 மாதத்தில் நம்ம ஆடி கார் வந்து நம்ம வீட்டு வாசலில் இருக்கும் அப்படின்னு ஒரு ரோட் மேப் போட்டு வந்தேன். பட் ஆனால் லைக் ரியாலிட்டி இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்? நான் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம தனியாக பண்ண முடியாது, நமக்கு டீம் வேணும். பட் நம்மள்ட்ட டீமுக்கு வந்து ஃபண்ட் இல்லை. ஸோ இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்க கோர் டீம் எல்லாமே எங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்டர்ன்ஸ் எல்லாருமே. ஸோ இன்டர்ன்ஸாக ஹையர் பண்ணோம். மூவிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல டெக் பர்சன் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹரன் வந்து என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், யூகேயில் வந்து படிச்சுட்டு வெக்கேஷனுக்காக இந்தியா வந்தான். அவனை அப்படியே பிடிச்சி திருப்பி நீ அங்கே எங்கே போகிற இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவன் தான் CTO.
அண்ட் அதுக்கப்புறம் மூவிங் ஃபார்வர்ட் எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் லைக் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் செல் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆப்ரேஷன்ஸ்லேயும் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிரபா இஸ் அ சிஓ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கிறான். தென் ஹீ கேம் டு த பிக்சர். இது மாதிரி அந்த ஓவரால் ஜேர்னிக்குள்ளே எப்போல்லாம் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்களோ லைக் அண்ட் யூனோ யூனிவர்ஸ் இட் செல்ஃப் கேவ் அஸ் த ரைட் பீப்புள் அண்ட் த ரைட் டைம். ஓகே. ஸோ இப்போ ஒரு கோஃபவுண்டரை வந்து செலக்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் பிகர் டாஸ்க் பிகாஸ் கிவிங் அ லிட்டில் ஷேர் ஆஃப் யூ கம்பெனி. அப்படின்றப்ப எப்படி ஒரு ரைட் இவங்க தான் ரைட் கோஃபவுண்டர்ன்ற விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணீங்க? எங்கள் இதில் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லாங்கர் கேம். பெருசாக காசு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஹார்ட்வேர் கம்பெனி, ரெவன்யூங்கிற ஸ்டேஜுக்கு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஹவு மச் பீப்புள் லவ் த விஷன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரன் இஸ் எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஹரன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நீ என்னோட 2-3 மாதம் இரு, நான் ஈக்விட்டி பற்றியே சொல்லலை. நீ எங்களோட ஈக்விட்டி நீ 3 மாதத்துக்கு அப்புறம் ஈக்விட்டி பற்றி பேசலான்னு கூட சொல்ல. லைக் ஹி டசன்ட் நோ அபவுட் எனிதிங் அபவுட் தி ஈக்விட்டி. சும்மா ஹி கேம், ஹி வாண்டட் டு பி பார்ட், ஹி வாண்ட் டு ஹெல்ப் வாட் AtumX ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுக்கு தான் வந்தான். பட் இஸ் வெரி வெரி டெக்னிக்கலி குட். ஸோ 3rd month முடியும் போது வி ஹேட் அ டிஸ்கஷன். வி கிவ் யூ ஈக்விட்டி, ஐ வாண்ட் யூ ஆஸ் அ கோஃபவுண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஜாயின் பண்ணும்போது யாருமே ஈக்விட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அண்ட் தே ஆக்சுவலி ஜென்யூன்லி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் த ஜர்னி. ஸோ அது ஒரு க்ரைட்டீரியா, லைக் ஹவு மச் தே வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஷனுங்கிற இது. ஃபார் எக்ஸாம்பிள் அதர் 2 கோஃபவுண்டர் பிரபா அண்ட் அசிம், நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்துச்சு. பட் ஐ குவிட்டட் ஃபர்ஸ்ட், தென் ஐ கேம். ஸோ தேவர் ஆல்ரெடி இந்த பிளான் ஃப்ரம் த டே ஒன். ஐடியாவாக இருக்கிறதுலேருந்தே அவங்க பிளான் இதில். ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறமா தென் யூ ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட் டு பிஸ்னஸஸ், சேல்ஸ் பார்த்துக்கிற அந்த விஷயம் ஆரம்பிச்சிங்கல்ல. ஸோ அஸ் அ ஃபவுண்டர் ஃபஸ்ட்டு திங் நான் இதை பண்ணணும், நான் சிஓவாக இருந்தேன்னா இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி எங்கேஜ் யூ ஸ்டார்டட். அப்போ இந்த விஷயம்லாம் இப்படி பண்ணணுன்றதெல்லாம் எப்படி யூ ஃபிகர்ட் அவுட்? என்ன மாதிரி எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க? லைக் வேர் வாஸ் யுவர் லேர்னிங்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து நான் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ரீசன் என்ன சொன்னேன்னா, நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு வேணும், நான் கோர்ஸ் பண்ண போகிறேன், லைக் பேசிக்கலி மாஸ்டர்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பித்தேன். பட் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணால் அண்ணா இன்குபேட்டருக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன் அந்த 2 லட்ச ரூபா வச்சு. அந்த 2 lakhsங்கிறது நான் வந்து ஒரு 2 monthsலேயே வந்து பேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, விச் இஸ் லைக் எனக்கு ப்ராப்பராக அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. லைக் தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் நிறையா வாங்கணும், இந்த மாதிரி இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு டெக் பர்சனாக இருந்த என்ன, கம்பெனிக்குள்ளே மணி இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மணி, லைக் கம்பெனிங்கிறது அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும், பண்ண நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிச்சு. அதான் ஒரு பெரிய ரியாலிட்டி செக். அதுக்கு முன்னாடி வரை 100% பேக்ரவுண்டாக படித்ததும் டெக், ஒர்க் பண்ணதும் டெக்கில், மார்க்கெட்டிங்கோ சேல்ஸுங்கிறதோ இல்லை. அதிலிருந்தே என்னோடய ஓவரால் இது ஹவு டு மேக் ரெவன்யூ இன்சைட் த கம்பெனிங்கிறதுக்குள்ளே ஒரு ட்ரான்சிஷன் ஆச்சு. பட் இட்ஸ் அ வெரி ஹார்ட் ட்ரான்சிஷன் பிகாஸ் இருந்த காசெல்லாம் போயிடுச்சு, யூனிட் டு சர்வைவ் இன் சென்னை. பட் இட்ஸ் அ ஹார்ட் ட்ரான்சிஷன், பட் ஒரு ரியாலிட்டி செக். இப்படி தான் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே எங்களோட ஜேர்னி போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வெரி ஏர்லிலேயே அந்த ரியலைசேஷன் வந்ததும் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் ஒரு வருஷம் டெக் அப்படின்னு பில்ட் பண்ணிவிட்டு அது வரல, ஒரு 2 மாதத்தில் அந்த அடி வந்துருச்சு. இப்போ ஒரு ஜாப்லேருந்து குவிட் பண்ணுறதுக்கு வந்து தெர் இஸ் நீட்ஸ் டு பி லாட் ஆஃப் கரேஜ். ஓகேவா? என்ன ஒரு மூமெண்ட்டில் வந்து ஓகே நம்ம வந்து இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் AtumX பர்சீவ் பண்ணணும்னு ஒரு மூமெண்ட் வந்திருக்கும். அது என்ன மூமெண்ட்? ஜாப்ல இப்போ இருந்துக்கிட்டே சில விஷயம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு ட்ரையும் பண்ணோம். ஆனால் அது பண்ண முடியல பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் அ டைம். இன்னொன்று வந்து வென் யூ ஹாவ் அனதர் திங் லைக் அது உங்களை வந்து சர்வே பண்ணி வச்சுருக்கும் போது வில் பி வெரி கம்ஃபர்டபுள் வித் இட். அதை தாண்டி யோசிக்கிறதோட கேப்பபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். அதுவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் ஒன் அட் அ டைம் 2த்தையும் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று இட்ஸ் அ ரைட் டைம். நான் அந்த டைமில் காலேஜ் முடித்தோடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு 8 மாதம். அண்ட் 8 மாதத்துலேயே லைக் அந்த டைமில் வாஸ் வெரி ஹியூஜ் மணி. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க முடிகிற டைம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி மாஸ்டர்ஸ் போய் 2 வருஷம் படிக்க தான் போகிறாங்க. நான் இவ்வளோ சீக்கிரம் போய் வேலை செஞ்சு அப்படியே அப்படின்னா இல்லை, கம்பெனி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம், 2 வருஷம் ட்ரை பண்ணுவோம். ஈவன் இஃப் இட்ஸ் லூசஸ் ஐ கன்சிடர் இட் அஸ் அ MBA அப்படிங்கிற நம்பிக்கை தைரியம்லாம் இருந்துச்சு. கிரேட் ப்ரோ. இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த கொஸ்டின் கேட்டால் மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கேட்டேன். ஸோ இதை தாண்டி வாட் ஐ வாண்ட் ஆஸ்க் இஸ், நீங்கள் வந்து ஐ திங்க் யூ செக்யூர்ட் அரௌண்ட் 25+ lakhs த்ரூ கெட்டிங் கிராண்ட்ஸ், கரெக்டாக? ஸோ
நாங்கள் நிறைய பேருக்கு கிராண்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு உங்ககிட்ட இருந்து கேட்கணுன்ட்டு, லைக் வாட் ஆர் த கிராண்ட்ஸ் தட் யூ ஹவ் செக்யூர்ட் ஸோ ஃபார்? என்ன மாதிரி அதுக்கு உங்களுக்கு அவேர்னஸ், எங்கே போய் அதோட அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சிது, என்ன ரிசோர்ஸ் பார்த்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா லைக் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ். அதான் ப்ரோ, லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைக் அந்த 2 lakhsங்கிறத 2 மாதத்துலேயே எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இட்ஸ் நாட் லைக் ப்ராடக்ட் முடிஞ்சால் தான் போய் ரெவன்யூ பண்ண முடியும். லைக் சம்ஹவ் யூ நீட் டு மேக் மணி பிகாஸ் யூ ஹாவ் இன்டர்ன்ஸ் ஆர் நீங்கள் R&D பண்ணுறதுக்கே நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் காசு வேணுங்கும் போது அந்த நெசசிட்டி அதை தேட வச்சிச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு சர்ச் ஃபார் லைக் ஆன்லைனில். அப்படிங்கும்போது கிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் அப்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான இனிஷியல் காசு வேணும்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட் தராங்க அப்படிங்கிறது பார்த்தோம். பார்க்கும்போது என்னெல்லாம் தராங்க அப்படிங்கும்போது EDIன்னு ஒன்று இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கோ டீப்லி அப்படின்னா EDIன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஐடியா வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட ப்ரோட்டோடைப் கூட இல்லை, ஐடியா வச்சுருக்கேன் நான் அப்படின்னா 2 லட்சம் தருவாங்க. விச் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஐடியா மட்டும் வச்சு காசு தருவாங்க. அந்த காசை நீங்கள் திருப்பி தருவானா, ஒரு வேளை உங்களால் அது ஒழுங்காக பண்ண முடியல, ஏதோ ஒரு இதனால அது இதாகிடுச்சுன்னா கூட இட்ஸ் நாட் லைக் எ லோன், தே ஒன்ட் கம் ஆஃப்டர் யூ. 2வது, இப்போ நீங்கள் ப்ரோட்டோடைப் வச்சுட்டீங்க, இது இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராக்கி ஒரு பைலட்ஸ் ஒரு 10 பேர்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிதி பிரயாசம்னு ஒன்று இருக்குது. 10 லட்சம் வரையும் தருவாங்க. அந்த 10 லட்சத்தை வச்சு நீங்கள் ஆப்வியஸ்லி கம்பெனி வந்து ஒரு ப்ரோட்டோடைப்லேருந்து ஒரு MVP ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இது செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ஓகே, நீங்கள் MVP வந்துட்டீங்க, பைலட்ஸ் வந்துட்டீங்க, கொஞ்சம் காசு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிதி SSS நிறைய ஸ்கேல் அப் கிராண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரையும் தருவாங்க. இட்ஸ் மோர்லி ஸ்கேல் பண்ணுறதுக்கானது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்லேயும் எந்த கிராண்ட்ஸ் நம்மளால் அவைல் பண்ண முடியுமோ, எது நம்ம க்ரோத்துக்கு ஆர் நம்ம எலிஜிபிளாக இருப்போமோ அதை நம்ம அப்படியே அவைல் பண்ணிட்டே வந்தோம். ஓகே. ஸோ டாப் 5 கிராண்ட்ஸ் வந்து இப்போ எர்லியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றவங்க, அந்த டாப் 5 கிராண்ட்ஸ் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது என்னென்ன கிராண்ட்ஸ்லாம் இருக்கும்? டாப் 5ங்கிறது தாண்டி இப்போ நான் இப்போ வந்து டாப் 5ன்னு சொன்னால் இந்த 5 போய் நம்ம 5 எடுத்துடலாமா அப்படின்னு இருக்கும். எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? இஃப் யூஆர் இன் ஐடியா ஸ்டேஜ், புட் யூர் 100% எஃபர்ட் ஆன் EDIயோ இல்லை நிதி பிரயாசோ. என்கிட்ட ப்ரோட்டோடைப் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் வேலிடேஷன் இருக்குன்னா தென் கோ ஃபார் நிதி பிரயாசோ இல்லை SASFS இந்த மாதிரி. இல்லை நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு காசே சில பேர் கொடுத்துட்டாங்க, நிறைய தான் காசு தரல, நான் ஸ்கேல் தான் பண்ணணும் அப்படின்னா கோ ஃபார் சம்திங் லைக் ஸ்கேல் ஆஃப் கிராண்ட். ஸ்கேலுக்கு நிறையா இருக்குது. நிதி SSSலேருந்து நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது அந்த கேட்டகரியில். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜாக அவங்கள பிரிச்சுக்கிட்டு இந்தந்த ஸ்டேஜில் இந்தந்த கிராண்ட்ஸை போய் அவைல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு நான் வரேன், எனக்கு இந்த கிராண்ட்ஸ்லாம் கிடைக்குமான்ற ஒரு பயம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதால மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். பட் காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு இது எனக்கு கொடுப்பாங்களா, இல்லை ஏஜ் க்ரைட்டீரியாஸ் எதாவது இருக்கா அதுக்கெல்லாம்? ரொம்ப அமேசிங்லி இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா காலேஜ்லேயே தான் பண்ணுறாங்க. இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் தான் கிராண்ட்ஸை டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிஸ்குள்ளே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏஜ் வந்து அதில் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் EDIலாம் போனீங்கன்னா EDI இட்செல்ஃப் வச்சா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கிறது தான் அவங்களோட இது. லைக் நீங்கள் ஐ டோன்ட் நோ லைக் அதில் வந்து காலேஜ் முடிச்சிருக்கணும்னு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு தெரில, பட் நாட் நெசசரின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெளில தேடோன்னா உங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருக்குது கிராண்ட். வெளில ஏதோ ஒரு ஆஃபீஸில் இல்லை. அது இஃப் யூ ஆர் இன் எனி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக அங்கே கிராண்ட் இருக்கும். ஓகே. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு 500 ஸ்கூல்ஸ் விச் இஸ் யூஎஸில் ஆஸ்திரேலியாஸில் கொலாபரேட்டட். ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கம்பெனியை குளோபலாக இந்த மாதிரி நம்மளோட டீப்டெக் விஷயங்களை செல் பண்ண முடியுன்ற அந்த ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு? அகெயின் லைக் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு தெரிஞ்ச மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சென்னையில் தான் ஆரம்பித்தோம். சென்னையில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் சென்னையில் இருக்க பிராண்ட்ஸ் தான். லேட்டர் இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அடுத்த ஸ்டேட்ஸ்லையும் ஒர்க் ஆகும்னு சொல்லி பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் இது ஒரு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ். இதுவும் ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம அடுத்ததாக யோசிச்சது வந்து டெல்லி, மும்பை அப்படிங்கிறது. எங்கள் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா சென்னையை விட டெல்லி அண்ட் மும்பையில் இருக்க schools and brands has a higher potential to pay. Once அதை முடிக்கும் போது தான் then we got a confidence like why not US. இன்னொன்று நம்ம நம்ம சேல்ஸ் சைக்கிள் இட் செல்ஃப் இட்ஸ் பிராண்டுக்கு நம்ம பேசுகிறது தான். ஸோ இங்கே போட போகிற அதே மேல் தான் நான் அங்கேயும் போட போகிறேன், இங்கே போட போகிற அதே லிங்க்டின் அவுட்ரீச் தான் அங்கேயும் போட போகிறேன். பட் இங்கே INRல வருது, அங்கே வந்து US டாலர்ஸில் வருதுங்கிறது தான் ஆக்சுவல். ஓகே இது ஓகே. ஸோ இப்போ தான் கொஸ்டின்ஸ் வருது என்னென்னா, லைக் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் டஸ் AtumX செல்?
AtomX actually makes maker space inside schools. நீங்கள் வந்து அந்த நண்பன் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வரும்ல அந்த மாதிரி ஒரு இடம் வேர் நீங்கள் வந்து தியரியாக எதுவுமே படிக்க மாட்டீங்க, ப்ராக்டிக்கலி எல்லாத்துலேயும் வந்து அந்த லேபில் பில்ட் பண்ணலாம். இந்த லேபில் பில்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ரைட் ஃப்ரம் த மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வேரியஸ் DIY கிட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்கூல்ஸுக்கு தரோம். ஓகே, இது இல்லாமல் கம்பெனிஸ்க்கும் யூ டோல்ட் யூ வில் பி யுவர் டூயிங் பிஸ்னஸ் B2B பிஸ்னஸ் சொன்னீங்கல்ல. ஸோ கம்ப்பனிஸ் கூட எப்படி கொலாபரேட் பண்ணுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் EdTech பிராண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இஃப் தே வாண்ட் டு டீச் robotics டு பட் த்ரூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் EdTech பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் சொல்லி தரணும் அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அகைன் தேல் நீட் மைக்ரோ கண்ட்ரோலர், தேல் நீட் லாட் ஆஃப் DIY கிட்ஸ், அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். ஸோ லிங்க்டின் அவுட்ரீச் பற்றி சொல்லியிருந்தீங்களா. ஸோ when you identify like LinkedIn as a channel would work for these kind of brands ன்ற அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நடந்துச்சு? இனிஷியலி அகைன் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா லிங்க்டின்ல வி ரோட் சம் போஸ்ட் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. அந்த டைமில் இன்பவுண்டாக ஒரு என்கொயரி வந்துச்சு. த ஃபர்ஸ்ட் என்கொயரி ஆக்சுவலி இன்பவுண்டாக வந்தது. அப்படி வரும்போது ஓகே இவங்கெல்லாம் இப்போ லிங்க்டின்ல தான் இருக்காங்க, நாங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம்லேயும் கான்டென்ட் போட்டோம். இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் போடும்போது எங்களோட ரீச் அமாங் பீப்புள் இருந்துச்சு, பட் ரீச் அமாங் த யூசர்ஸோ எங்களோட ஆக்சுவல் பையர்ஸோ இல்லை, பிகாஸ் இட்ஸ் B2Bங்கிறனால. ஆனால் அதே கண்டென்ட்டில் ஒரு 2-3 மட்டும் நான் லிங்க்டின்ல போட்டால் அதில் இன்பவுண்டாக ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு நம்ம தப்பான சேனலில் இருக்கோம். பட் இன்னமும் நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் இப்போ வீடியோஸ் போடுறது இல்லைங்கிறத. பட் ஆனால் லிங்க்டின்ல ஈஸியான இருந்துச்சு. லைக் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் ஓனரை கண்டுபிடிச்ச ஒரு மெசேஜ் போடலாம். ஸோ ஆக்சுவலி ஆக்சிடென்ட்டில் போட்ட 2 போஸ்ட் இன்பவுண்டாக ஒர்க் ஆச்சு. தென் வி ரியலைஸ்ட் ஓகே B2Bனா லிங்க்டின்ல பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ் அப்படிங்கிறது. தென் வி நார்மலி ஸ்ட்ராட்டஜிக்கலி பீப்புளை ஃபைண்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புறது. தென் வி ஆல்சோ டூ கோல்ட் காலிங். ஓகே, நிறைய டூல்ஸ் இருக்குது, யூ கேன் கெட் தேர் நம்பர். புரியுது. வாட் வாஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் அஸ் அ யங் ஆண்டர்பிரினர் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட் AtumX? ஆக்சுவலாக நான் யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் கேட்பாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி யங்காக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து குழந்தை குட்டி இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் கொடுக்குற காசை வச்சு ஒரு ஃபேமிலி ரன் ஆக போகிறது இல்லை, இன்னொன்று உங்களோட டைம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலி தட்ஸ் அ மோஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். இது சொல்லும் போது எனக்கு ஒரு கான்வர்சேஷன் ஒரு லைன் ஞாபகம், ஒரு இன்வெஸ்டர் என்கிட்ட சொன்னது, ஐ கேட்ச் தம் வென் தேர் யங் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஐ பெட் யங் ஆண்டர்பிரினர்ஸ் பிகாஸ் அதுதான் அவங்களோட வெரி ஏர்லி ஏஜ் டு லைக் ஃபெயில் ஆல்சோ. ஏன்னா திருப்பி அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டானா கூட என்னால் திருப்பி அவன்கிட்ட காசு போட்டு அவன் மேலே பெட் பண்ண முடியும். ஸோ சம்திங் திஸ் போத் ரிலேட்ஸ் டு மீ. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து யூ கோ கிரேசி வென் யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். அந்த டைமில் ஆக்சுவலி ஹேவ் நத்திங் டு லூஸ். கரெக்ட். இப்போ நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் ஆனால் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எனக்குமே ஸ்டார்ட் இன் 23 ஐ வாஸ் நத்திங் டு லூஸ். அதனால தான் திருப்பி அதை ஆரம்பிக்க முடியும் தாட் இருந்துச்சு. இன்னொன்று பெருசாக யோசிக்கிறதும். இப்போ நீங்கள் வந்து ஐயோ இப்படி ஒன்று பண்ணுறோமே, இது வேலைக்கே ஆகலைன்னா என்ன பண்ணுறது, வேலைக்கே ஆகலைன்னா இட்ஸ் MBA. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாக தான் யோசித்தேன், ஒரு வேளை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், நம்ம 1 வருஷம் பண்ணுறோம், ஒரு வேளை அது வேலைக்கு ஆகலை அப்படின்னா அங்கே நான் கற்றுக்கிட்ட எல்லாமே ஒரு MBA கோர்ஸ் கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, நவ் நீங்கள் 2 years அப்படின்னா MBAன்னு சொன்னீங்க. Now I see AtumX started 3.3 years 10 months ஆரம்பிச்சு. So it's more than an MBA. At what point of time you thought AtumX is more than what I have envisioned and இது ஒரு பெரிய விஷன் இருக்குன்றது எப்போ உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு இந்தியாஸ் ஆன்சர் ஃபார் லெகோ மாதிரியான ஒரு டாய் கம்பெனிங்கிறது தான் ஆரம்பித்தோம். விஷன் வாஸ் நெவர் அ ஸ்மால். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி 3 வருஷம் ஆகிடுச்சு. அந்த MBA கோர்ஸ் ஆக்சுவலி முடியல. MBAக்கு அப்புறம் PhD, அதுக்கப்புறம் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஏன்னா போன வருஷம் இருந்த பிரச்சனைங்க இந்த வருஷம் இல்லை, ஆனால் இந்த வருஷம் புது பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்குமே நாங்கள் புதுசு தான். ஓகே, அண்ட் ஐ நோ இட்ஸ் நெவர் எண்டிங், போயிட்டே தான், கண்டினியூஸ் லேர்னிங் தான். பட் அந்த 3.8 yearsன்றப்ப ஃபர்ஸ்ட் இயரில் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேட், செகண்ட் இயரில் என்ன, தேர்ட் இயரில் அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் டைமில் எங்களுக்கு கிராண்ட் தான் உயிரோடு வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அந்த டைமில் ஒரு டெக் பர்சன்லேருந்து ஒரு சேல்ஸ் பர்சனாக, சேல்ஸ்னால்
நம்ம ஒரு விஷனாக தான் செல் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை. அங்கே இருக்க போகிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்ட இவங்கள்ட்ட காசு கொடுத்தா இவங்க நாளைக்கு ஒரு 5 வருஷத்தில் பெரிய கம்பெனி ஆகி ஒரு 30-40 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து அது இன்னும் வளரும் போது 3000-30,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குங்கிறனால தான் கவர்மெண்ட் அந்த காசு தருது. இந்த கதைக்கு ஆட்டமிக்ஸ் இஸ் அ ரைட் ஃபிட் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட செல் பண்ணணும். இப்போ எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. ஆனால் இனிஷியல் டைம்ஸில் என்னோடய பிச் எல்லாமே டெக்காக இருக்கும். யூனோ இதில் இது இருக்குது, அது இருக்குது, இந்த டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி இருக்குது. ஆக்சுவலி பீப்புள் அந்த அந்த டெக் பர்சன்ஸ் டு ஒரு சேல்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுக்கான ட்ரான்சிஷனோட ஃபர்ஸ்ட் இயரோட த மோஸ்ட் ஹார்டஸ்ட் பார்த்தா இருந்துச்சு. 2வது வருஷம் இட்ஸ் ஆல் அபவுட் யூனோ டீம் பில்டிங். இன்னொன்று வந்து மேக்கிங் யுவர் டீம் பெட்டர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறது, நீங்கள் எக்ஸ்டர்னலி நிறைய பேர் ஹையர் பண்ணுவீங்க. எக்ஸ்டர்னலி ஹையர் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷன் ஃபார் த கம்பெனி வச்சுருப்பீங்க. எப்படி உங்கள் விஷனை உங்கள் டீமில் இருக்க மற்ற 10 பேர்கிட்ட இது பண்ண முடியும்? இன்றைக்கும் ஆட்டமிக்ஸில் வந்து இன்றைக்கி நீங்கள் வரும்போது பார்த்தீங்க, இன்னைக்கு சண்டே ஆஃபீஸில் ஆளுங்க இருக்காங்க. இங்கே பீப்புள் பிலீவ் அபவுட் ஆர் விஷன். நாங்கள் வெறும் 10லேருந்து நாங்கள் வெறும் 12 பேர் தான் ஃபுல் டைம் பீப்புள். வெறும் 12 பேர் ஃபுல் டைம் பீப்புள் வச்சு ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலி நியர்லி இம்பாசிபிள். அப்போ இந்த 12 பீப்புளும் டு தர் ஃபுல்லஸ்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டுட். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டீப் டெக் ஆரம்பிக்கணுன்றப்ப ஹவு மச் டு யூ திங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்? ஓகே, ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் இடிஐ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட விஷயம் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. பட் இடிஐ தான் எங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இடிஐ வந்து எங்களோட ஃபஸ்ட்டு பேக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஐடியாவோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தன் காசு தராங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். மேபி 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்குமான்னு எனக்கு தெரில. அதுவே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை உங்களால் ப்ரோட்டோடைப் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியும். மற்றபடி இன்னொன்று ஆஸ் அ ஸ்டேட்டாக நம்மள்கிட்ட பெஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்மள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்மள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் லெவலில் இதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இந்த 3 போதும். இதுக்கு மேலே இதுமாரி ஸ்டார்ட் அப் கையில் தான் இருக்குது. அண்டர்ஸ்டுட். ஸோ இதை தாண்டி இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இந்தியா இஸ் above 2400+ டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் குளோபலி 6th largest டீப் டெக் எக்கோசிஸ்டம் அப்படின்றது வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ when you envisioned like I have to go from Tamil Nadu to globally, இந்தியன் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமாக அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இந்தியாவிலேருந்து போகிறனால do you have any advantages when you go global? அட்வான்டேஜ் as well as கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ஆக்சுவலி இந்த இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இதில் வந்து நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து கிராண்ட் சிஸ்டமாக பெரிய அமௌண்ட் வந்து ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிதி பிரைஸ் 10 லட்சம் தருவாங்க. 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரையும் நீங்கள் இந்த நிதி ட்ரிபிள்எஸ் அந்த எஸ்ஏஎஸ்எஃப் மூலிமா எடுக்க முடியும். த சைஸ் ஆஃப் யுவர் செக் வில் பி பிகர் வென் யூ கோ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா. அது ஒன்று த்ரூ ஃபண்டிங். 2வது ஸ்டார்ட் அப்ஸ் வளர்கிற அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுறது ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். சில ஆக்சுவலாக ஃபார் சம் கம்பெனிஸ் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி செட் பண்ணுறீங்கன்னா அதில் இத்தனை % கவர்மெண்ட் வில் ரீஇம்பர்ஸ். இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் இதெல்லாம் லைக் எக்ஸப்ஷனல் சப்போர்ட்ஸ். இதை தாண்டி நீங்கள் இந்தியாவிலேருந்து டு த வேர்ல்டு பண்ணும்போது யூ ஆக்சுவலி ஹாவ் அ வெரி குட் காஸ்ட் அட்வான்டேஜ். லைக் சைனாவுக்கு இருந்த அதே தான். யூ கேன் மேனுஃபேக்சர் த சேம் திங் ஃபார் அ லெஸர் ப்ரைஸ் ஹியர். Yet you can sell with a higher margin to a US client. இந்த அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஓகே. ஸோ ப்ரைசிங் அட்வான்டேஜ் நமக்கு எப்பயுமே ஓகே இருக்குது. ஸோ when you're building something technically and complex, இது வந்து as a tech person you may know இதெல்லாம் இருக்குது என்னால் பண்ண முடியுது. ஸோ how do you sell it to a non-technical person? Because deep tech is mostly about selling to a non-tech person at most of the point of the time. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பில்டிங் AtumX? நான் தான் அந்த ஃபஸ்ட்டு 1 year சொன்னேன்ல, அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இதில் ஒரு டெக் பர்சன் ட்ரைங் டு செல் டு அ நான் டெக்னிக்கல் பர்சன். இப்போ இஃப் யூ ஆர் அ டெக் பர்சன்னா என்னால் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் வேலை இதை பண்ணுறோம் அப்படிங்கும்போது யூ வில் கெட் எக்ஸைட்டட். ஓகே, நீங்களே பிசிபி பண்ணுறீங்களா, லைக் நீங்களே கர்பர் வரையும் நீங்களே டிசைன் பண்ணுறீங்களா, தட்ஸ் எனஃப் ஃபார் யூ பிகாஸ் யூ நோ த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். பட் ஆனால் ஐ கான் என்ன சொல்கிற நான் டெக்னிக்கல் பர்சன்ட்டில் நான் இதெல்லாம் சொல்லி என் ப்ராடக்ட் இது பண்ண முடியாது. இந்த டிரான்சிஷன் தான் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இந்த ஃபஸ்ட்டு 1 yearல உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிளான இருந்துச்சு. அந்த டைமில் இப்போ நீங்கள் வந்து
ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி ஏன்னோ நீங்கள் வந்து ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களோடது. யூ ஷுட் நாட் சே லைக் நான் ரேம் இவ்வளோ பெட்டராக இருக்குது, இவ்வளோ ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணும், அதெல்லாம் இல்லை. இட்ஸ் அ ஹோம் கம்ப்யூட்டர். உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், என்ன பண்ணாலும் அது வந்து ஹேங் ஆகாமல் வேலை செய்யும். ஓகே, இதான் அவங்க கேட்கணுங்கிறது. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டோரியை சொல்லணுங்கிறது. நான் யாரை மீட் பண்ணுறீங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த ஸ்டோரி இருக்கணும். ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு யூ நீட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் எடுத்த உடனே ரெவன்யூவும் வராது. அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ரியலைஸ் தட் we will build small, sell this, then scale it to whatever vision we have. இந்த ஒரு சின்ன மேப் மைண்டில் வச்சுருந்துருப்பீங்களோ, ரோட் மேப்பில். அந்த தாட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்கள் அதே போல் இன்னொரு பெரிய தப்பு பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் இயரில் எங்களோட அதே போல் ஈவன் தோ விஷன் இஸ் பிகர், தெர் ஷுட் பி ஸ்மாலர் மைல் ஸ்டோன்ஸ் தட் யூ கேன் அக்காம்ப்ளிஷ். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷன் வச்சு அதை நோக்கி இது பண்ணோம். பட் நமக்கு அதுக்கான போகிறதுக்கான ஃபியூல் இருக்கா, அங்கே போகிற அளவுக்கு நம்ம ரெடியா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கல. ஃபர்ஸ்ட் இயரில் அதை நம்ம பயமாக ரியலைஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூல்ஸுக்கு போய் செல் பண்ணுறாங்கிற பிவட்டே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இயரில் தான் எடுத்தோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஒரு டாய் கம்பெனியாக B2Cயில் போனோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு வேணும். அந்த காசுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிகாஸ் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் இட் செல்ஃப் ஹார்ட்வேரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் தான் இஃப் யூஆர் ஸ்டார்டிங் ஆஸ் அ நியூ பிராண்ட். இது இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா லேட்டராக ரியலைஸ் பண்ணோம், குட்டி குட்டி கோல்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வாட் இட் டேக்ஸ் டு மேக் AtumX as a 2 crore ரெவன்யூ பண்ணுற கம்பெனி, வாட் டஸ் இட் டேக் டு மேக் இட் as a 20 crore ரெவன்யூ கம்பெனி. விஷன் ரிமைன்ஸ் த சேம். பட் ஆனால் இந்த ரெவன்யூஸ் ஆஸ் அ மைல் ஸ்டோனாக பிரிக்கும் போது இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் சின்ன சின்ன பிவட்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி உங்களால் ஃபோக்கஸ்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அது கிவ்ஸ் யூ சின்ன ரிட்டர்ன்ஸ். தென் யூ மேக் யுவர் ப்ராப்ளம் இட் செல்ஃப் இஸ் a little bigger, that gives you பிகர் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் மேக் ஷுர் யூ புட் இட் அஸ் அ குட்டி குட்டி சங்க்ஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ் இட் சின்னதாக. ஓகே, 3 years 8 months இந்த ஜேர்னியில் எந்த ஒரு பெரிய டிசிஷன் வந்து இட்ஸ் அ வெரி ஹார்டஸ்ட் டு யூ டு டேக் ஆஸ் அ ஃபவுண்டர்? எல்லா டிசிஷனும் ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் த கம்பெனி. சம்திங் பிவட்டல், ஏதோ ஒரு பிவட்டலான இந்த டிசிஷன் எடுத்ததால் ஐ திங்க் கம்பெனியோட இது மாறி. அதான் லைக் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து B2Cலேருந்து B2B பிவட் எடுத்ததே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாய் கம்பெனியே ஆகணும்னு நினச்சோம். பட் டாய் கம்பெனி ஆகணுங்கிறதா விஷனு. பட் ஆனால் இப்போது நம்ம B2Bயில் போய் கொஞ்சம் சர்வைவ் ஆகணும், B2Bயில் போய் ஒரு சின்ன வின் நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த பிவட் எடுக்கிறது கொஞ்சம் ஹார்டான டிசிஷனாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபார் த டீம் இட் செல்ஃப் இட்ஸ் ஹார்ட் பிகாஸ் தேர் விஷன் இஸ் டு பில்ட் சம்திங் பெருசாக. ஃபார் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் யூ டோன்ட் நீட் அவ்வளோ பெருசாலாம் ஒன்று பில்ட் பண்ணுவோம்னா, இட்ஸ் கேன் பி சம்திங் பெட்டர் தென் வாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அவ்வளோதான். இந்த பிவட்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் விஷன் வைஸ் கம்பெனிக்குள்ளே வந்து ஏன்னா நம்ம சின்னதாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு எங்கள் டீமுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த பிவட் கொஞ்சம் காஸ்ட்லியான பிவட் தான். How do you compete against companies who have more money, bigger teams and established brands? பெரிய கம்பெனி இருக்குது அப்படிங்கும் போது இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியிலையுமே நிறைய பெரிய கம்பெனி இருக்குது. பட் ஆனால் லேட்டர் வி ரியலைஸ்ட் லைக் நீங்கள் பெரிய கம்பெனியாக போகும்போது உங்களால் சில க்ரேஸியான விஷயம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிராண்டாக ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐகான் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய டிசிஷன், ஒரு பெரிய ஹைரார்க்கி இருக்கும். இப்போ நீங்கள் சின்னதாக இருக்கும் போது ஈஸியாக மூவ் பண்ணலாம். 10 பேர் தான் இருப்பாங்க டேபிளில், டிசிஷன்ஸ்லாம் ஹைரார்க்கிலாம் கிடையாது இல்லை. இன்னொன்று மோர் தென் மணி விஷன்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் எனி ப்ராடக்ட் ஒரு கம்பெனிக்கோ அப்படின்னு. சின்னதாக இருக்கும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பெருசாக இருக்கும் போது ஸோ பெருசாக இருக்காங்க சின்னதாக இருக்காங்க பிரச்சனை இல்லை. சின்னதாக இருக்கிறது ஹேஸ் மோர் அட்வான்டேஜஸ். தட் ஓகே, லீன் டீம் கேன் ஈஸிலி கெட் திங்ஸ் டன் ஈஸிலின்ற மாதிரியான ஃபீல் அப்படி சொல்கிறீங்க. ஆமாம், சின்னதாக இருக்கும்போது யூ ஹேவ் மோர் அட்வான்டேஜஸ் ஓவர் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிற. So what's the one thing that you think like lot of Indian startup deep tech startups வந்து underestimate பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நிறைய நான் ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். நான் ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேசிக்கிறேன், நான் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நான் சேல்ஸ் பக்கம் யோசிக்கிறேன் அப்படின்னு. லைக் ப்ராடக்ட் இட் செல்ஃப் போதும் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் இப்போ நான் ரீசெண்டாக நிறைய அந்த US பிராண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு அடிக்கிறதே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் முடித்து கிக் ஸ்டார்டரில் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டை பற்றி யோசிப்பாங்களே. அந்த இது கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மேபி அவங்க தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்குன்னா லைக் பில்ட் இன் பப்ளிக் மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் நினைக்கிறீங்க. ஸோ அப்போ ஹவ் யூ ஆக்சுவலி ஐடென்டிஃபை திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வில் ஒர்க் ஃபார் மை ஆடியன்ஸ் அந்த மாதிரி? எங்கள் ஆடியன்ஸுக்கா எப்படி ப்ராடக்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு?
யூஸ்வலி இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ் இருக்கனால ஆக்சுவலி நாங்கள் டெய்லி இன்டராக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் தோணும். இவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது இப்படி சால்வ் பண்ணலான்னு. ஏர்லி ஸ்டேஜில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் அசம்ஷன்ஸ் தான் வச்சுருப்பீங்கல்ல, இப்படி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஃபார் எனி கம்பெனி ஐ வுட் ரெக்கமெண்ட் லைக் நீங்கள் ஆக்சுவல் யூசர்கிட்ட பேசி வேலிடேட் பண்ணுற அளவுக்கு உங்கள் அசம்ஷனை வந்து யாருனாலையும் வேலிடேட் பண்ண முடியாது. புரியுது. ஸோ இப்போ வி ஹவ் கிராண்ட்ஸ் மூலியமா AtumX have grown to a certain level. ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் லைக் ஃபண்ட் ரைசிங் ஜர்னி இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பெரிய ரவுண்ட் ஒன்று வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் கிராண்ட்ஸ் மூலயமா அண்ட் பூட் ஸ்டாப்டாக இருந்ததுலேருந்து இப்போது ஆக்சுவலி ஒரு கோயிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட். ஓகே. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனி பிக் நேம்ஸ் தட் யூஆர் ஆன்போர்டிங் ஆஸ் இன்வெஸ்டர் அந்த மாதிரி? நம்ம வந்து ஜோஹோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அது இல்லாமல் ஒரு 5 அமேசிங் கிரேட் பீப்புள் வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் இது இல்லாமல் நம்ம அட்வைசர்ஸாக ஒரு 2 அமேசிங் பீப்புள் உள்ள எடுத்துகிட்டு வரோம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி பீப்புள் உள்ளே வரும்போது லைக் வாட் கைண்ட் ஆஃப் விஷன் தட் AtumX has sold to them ஆர் என்ன விஷனை பிலீவ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி அதான் இந்த ஸ்டேஜ் ஆஃப் கம்பெனியில் வந்து மோர் தென் த கம்பெனி ப்ராடக்ட் தாண்டி தி பெட் ஆன் த ஃபவுண்டர்ஸ். ஓகே. என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 3 இயர்ஸில், எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ் ஆனிச்சுங்கிறது என்னோட இது. அண்ட் டு பி ஃப்ரேங்க், ப்ராடக்டை பற்றி பேசினதை விட இவங்க எல்லாருமே ஃபவுண்டர்ஸ் பற்றியும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் த ஜேர்னி பற்றி பேசினது தான் அதிகம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக் அந்த இடத்துல அவங்க மோர் ஆஃப் லைக் இவங்க எப்படி ஒன்றையும் ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு ஹேர்டலையும் எப்படி தாண்டினாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க போகிறதுலாம் திருப்பி புதுசாக இருக்க போது, புது ஹேர்டல்ஸாக இருக்கும். அதை அவங்க தாண்டுவாங்களா, தாண்ட மாட்டாங்களா? As a young team, இந்த 3 yearsல what are the track records that you think you have achieved and you are proud of yourself? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் திங் ஐம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் இஸ் லைக் நாங்கள் எங்களோட ஹார்ட்வேரை நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நாங்கள் வந்து சைனாலேருந்து ஒன்று வாங்கி அதுக்கு ஒயிட் லேபிள் பண்ணல. ஓகே. அண்ட் ஹார்ட்வேர் பிசிபி லெவல்னு நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்தால் விரலுட்டு எண்ணிடலாம் த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் தேர் ஓன் பிசிபி லெவல். ஓகே. அதுவும் பூட் ஸ்டாப்டா. புரியுது. அண்ட் ஆர் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் தட். லைக் எந்த அளவுனா சில பேர்ட்ட போய் சொல்லும் போது நிஜமாக நீங்கள் பண்ணுறீங்களா, லைக் இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லலாம், அவனை என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இட்ஸ் அ ஹார்டர் நட் டு கிராக். தட் இஸ் ஒன். செகண்ட் வந்து த சைஸ் ஆஃப் த டீம். இன்றைக்கி ரெவன்யூ கம்பேரிசனில் நம்மளோட காம்படிட்டர் சில பேர் பார்க்கும்போது அவங்க ஒரு 30 பேர் வச்சு பண்ண விஷயத்த நம்ம மொத்த டீம் சைஸே 10லேருந்து 12 தான். அப்படிங்கும்போது அவ்வளோ லீன் டீமாக பண்ணது. த ஒர்க் கல்ச்சர் வி டோன்ட் ஃபாலோ 9 to 5, வி ஃபாலோ லைக் டாஸ்க் பேஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அதை வச்சே பண்ணது. லைக் ஒரு இட்ஸ் லைக் ஒரு குட்டி டீம், லீன் டீம், ஏபிள் டு கிராக் இட் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ குட்டி டீம்ன்றது நீங்கள் சொன்னாலுமே லைக் நம்ம கிராண்ட்ஸ் பற்றி பேசும்போது டோல் இந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால இவ்வளோ எக்கனாமிக்கலி இவ்வளோ பேருக்கு ஜாப் இம்பேக்ட்ஸ் இருக்குன்றதால தான் கிராண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. when you stick to a lean team, how does it work? Because the larger the team, the larger the socially globally the startups impacting the India la. அப்போ இந்த லீன் டீம்ன்றப்ப how does it work? இல்லை இன்னைக்கு காசு கம்மியாக இருக்கனால லீன் டீமாக இருக்குது. பட் எவென்ச்சுவலி பெரிய கம்பெனி ஆகும்போது பெரிய டீமாக ஓகே மாறும். ஆனாலுமே இந்த லீன் அப்ரோச்ன்றது வந்து லைக் வாட் ஐ எம் ஆக்சுவலி சேயிங் இஸ் இந்த டாஸ்க் பேஸ் சிஸ்டம் ஒரு 9 to 5 இல்லாத அந்த க்ரைட்டீரியா இருக்குல்ல. பட் டூ யூ திங்க் வென் யூ ஆல்சோ ஸ்கேல் திஸ் வில் ஒர்க்? லீன் டீம் ஒர்க் ஆகும். ஓகே. நம்ம பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்கிறோம்ல, அவங்களோட கோர் R&D டீம் 20 பேர் தாண்டி இருக்காது. நான் ஐ டோன்ட் வாண்ட் நேம் பைக் பட் தெர் ஆர் கம்பெனிஸ் 20 பேர் தாண்டி இருக்காது. த எக்ஸ்ட்ரா பீப்புள் வில் பி கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கலாமே தவிர. பட் ஆனால் ஈவன் இஃப் யூ டேக் மேக்கன்டாஷ் அஸ் அன் எக்ஸாம்பிள், த டீம் தட் மேட் மேக்கன்டாஷ் அது அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும் போதும் 20 பேருக்குள்ளே தான் இருக்கும். த பிக்கர் ட்ரீம்ஸ் வில் ஹேப்பன் இன் அ லீனர் டீமுங்கிறது வந்து சம்திங் தட் யூ பிலீவ். ஓகே, நைஸ். ஸோ இப்போ எங்கே இந்த டீப் டெக் ஸ்டார்ட்அப்ஸ் ஆரம்பிக்கிற யங் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்களே, ஃபஸ்ட்டு இந்த கிராண்ட் வந்தாலோ இல்லை ஃபஸ்ட்டு செக் யார்கிட்டே வாங்கினாலோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்னா எந்த ஏரியாவில் தே கேன் இன்வெஸ்ட்? லைக் அவங்க என்ன ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டார்டிங் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க.
இல்லை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரெவன்யூ பண்ணலை அப்படின்னா வெறும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்கன்னா ஐ வுட் சே கோ புட் சம் மணி அந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், கிரியேட் அ பஸ் அரௌண்ட் யுவர் ப்ராடக்ட், பஸ் அரௌண்ட் யுவர் கம்பெனி இட் செல்ஃப் அப்படிங்கிறது சம்திங் ரெக்கமெண்ட். நீ ஆல்ரெடி ரெவன்யூ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நாங்கள் அதை பண்ணுறோம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 12 காலேஜ் பசங்க சேர்ந்து உட்காந்து கம்பெனி நடத்துகிற இதில் இருந்துச்சு. அது மூவிங் ஃபார்வர்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஃபண்டு எந்த டைமில் வருதோ அப்போ உங்கள் கம்பெனியில் சில ப்ராப்ளம் இருக்கும், அதில் யூஸ் பண்ணுறது பெட்டர். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் ஒரு ஃபார்முலா தட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இஃப் யூ நாட் ரெவன்யூ அந்த பக்கம் யோசிக்கல, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்தீங்க எவ்வளோ நாள் அப்படின்னா ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் கோ டூ சம் மார்க்கெட்டிங் ஆன் அரௌண்ட் யூ ஆர் கிரியேட் அ பஸ் அரௌண்ட் யுவர் கம்பெனி. Okay. As an early stage founder, what is the first thing that you need to invest அப்படின்னா லைக் டீமா, டெக்னாலஜியா ஆர் ஸ்டோரி டெல்லிங்? Like something that you learn, the first thing that as a founder அப்படின்னா I would say storytelling. Okay. And second I would say how to convey your story to a other person. It can be your team member or it can be your grant person who gonna give a grant, இல்லை it can be an investor. அது ரெண்டாவது. அதான் அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருக்கும் போது ஹவு டு யூ கோனா கெட் மேக் தம் ஆல் அலைன் டுவர்ட்ஸ் அ சிங்கிள் விஷன் அப்படிங்கிற இந்த 2 ஸ்கில்ஸ் வந்து சம்திங் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். இன்வெஸ்டிங் அப்படின்னு வரும்போது வேர் யூ கோனா புட் யுவர் மணி அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 100% a டீம். இஃப் யூ ஆர் இன் ஏர்லி ஸ்டேஜ் யூ பிளைண்ட்லி பிலீவ் யுவர் டீம். டீம் என்ன கேட்குறாங்களோ எப்படி கேட்குறாங்களோ அது தே வில் ஆக்சுவலி மேக் இட் ஹேப்பன். ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த ஏஐ பூம், ஏஐ பபுள் அப்படி சொல்லிட்டுருக்காங்களா? ஸோ டீப்டெக் கம்பெனிஸ்க்கு இந்த ஏஐ ரிலேட்டட் திங்ஸ் வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெதர் இட் வில் ஆக்சலரேட் தெம் ஆர் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ இந்த லீன் ஸ்டார்ட் அப் இட் செல்ஃப் எங்களுக்கு ஒர்க் ஆகிறது இந்த வே வி ஆர் லெவரேஜிங் ஏஐ. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் திங் ஃபார் அ ஸ்டார்ட் அப். நான் ஆக்சுவலி அவ்வளோ டைம் சேவ் பண்ணுது. லைக் இப்போ நான் ஆஃபீஸில் பார்க்குறேன், இட் சேவ்ஸ் டன் லாட் ஆஃப் யோர் டைம். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்த முன்னாடி மைட் ஹவ் பின் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் ஃபார் யூ, எல்லாருக்குமே கிடைக்காம இருந்துச்சு. நவ் இட்ஸ் மேக்கிங் ஆக்சுவலி மோர் ஆக்சசபிள் எல்லாருக்குமே. மேபி அ டேட்டா ரைட், நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் இங்கே தேடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சம் ஒன் மைட் ஆஃப் அது தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அதை கொஷினாக கேட்கும் போது அது அங்கே போய் தேடிட்டு வந்து கொடுத்தது. இந்த மாதிரி விஷயம்லாம். If you have to start AtumX today, what you will do differently? இதுக்கு முன்னாடி பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி இது ஒர்க் ஆகிருக்கு. ஐ டோன்ட் திங்க் நான் அது புதுசாக மாற்றுவேன்னு. ஓகே, பெட்டராக பண்ணியிருக்கலாம். இப்போ ஆரம்பித்தா, ஏன்னா மேபி 3 years 8 monthsக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிட்லாம் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்க? இப்போது திரும்ப ஆரம்பித்தாவா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக மார்க்கெட்டிங், இன்னும் சீரியஸாக மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸை கையில் எடுத்துருப்போம். நாங்கள் ஆக்சுவலி இன்னுமே அது ஒழுங்காக பண்ணல. அந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறத அகைன் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது, ஐ இப்போது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நான் ரொம்ப இந்த ஸ்டோரி அரௌண்ட் யுவர் கம்பெனியை உலகத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருக்கேன். ஸோ தட் ஐ வுட் ஹவ் டன் லிட்டில் ஏர்லியர். ஓகே. நீங்கள் வந்து நம்ம போன வாட்டி கேட்டப்போ லைக் யூ டோல்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ரிக்ரெட் பண்ணுறேன். Why do you think you regret creating content on Instagram? அதான் லைக் அது ஆக்சுவலி ஓப்பன் லாட் ஆஃப் கேட்ஸ். நம்ம ஃபாலோவர்ஸாக பார்க்கும்போது 5000 தான் இருக்கும். பட் அந்த வீடியோஸ் ஆக்சுவலி த அல்காரிதம் இஸ் லைக் யூனிவர்ஸ், லைக் இட் ஆக்சுவலி டேக்ஸ் யுவர் கான்டென்ட் டு த ரைட் பீப்புள். அது அவங்க கண்ணுக்கு போகுது. லைக் அவ்வளோ விஷயம் எங்களுக்கு அதனால் நடந்திருக்கு. ஆக்சுவலி ஐ வுட் சே லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஹேப்பன் த்ரூ இன்ஸ்டாகிராம். பீப்புள் see that, people relate with you, people text you, hey I do this, I think I can help you with this அப்படிங்கிறது. லைக் லாட் ஆஃப் அவர் கிராண்ட்ஸ் கேம் த்ரூ இன்ஸ்டாகிராம் கனெக்ட்ஸ். லாட் ஆஃப் அவர் ஒன் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ கேம் த்ரூ இன்ஸ்டாகிராம் கனெக்ட். ஓகே, இன்பவுண்டு தான் லிங்க்டின்ல வந்துச்சு, ரெவன்யூ ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. ஓகே, எஸ். ஸோ இந்த யங் ஏஜில் ஸ்டார்ட் அப் பண்ணுறதால தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தட் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்போக். ஸோ வாட் சாக்ரிஃபைஸ் ஹேவ் யூ டன் டு பில்ட் AtumX டு திஸ் லெவல்? அதான் அந்த வயசில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பெருசாக பண்ண மாட்டீங்கிறது என்னோடது. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் அ ஃபேமிலி. நீங்கள் காசு கொடுத்து வீட்டில் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது, நான் சொல்கிறது எல்லாருக்குமே அப்படி இல்லாமல் இருக்கலாம். பட் சம் பீப்புள் வில் ஹாவ் தட் ப்ரிவிலேஜ். எங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. தெர் இஸ் அ லாட் ஆஃப் தெர் இஸ் நோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு. ஐ வுட் சே சாக்ரிஃபைஸ்னு எதையுமே, பிகாஸ் இப்போ நான் டைமை சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். ஐ புட் 2 years மை டைம். பட் ஆனால் ஒருவேளை அது ஃபெயிலாக இருந்தாலும்
ஐ வுட் கன்சிடர் இட் அஸ் அன் எம்பிஏ. நான் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் எம்பிஏ பண்ணேன். பிகாஸ் த லேர்னிங் இட் செல்ஃப் இட்ஸ் வெரி ஹியூஜ். ஐ வாண்ட் சே எனிதிங் இஸ் அ சாக்ரிஃபைஸ். ஓகே. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன் ஆல்சோ. மிஸ்கன்செப்ஷனை தாண்டி லைக் ஒரு பெர்செப்ஷனும் சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டா தே பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஆர் ஒரு 3 இயர்ஸ் நான் கம்பெனி நடத்திட்டா சக்ஸஸ்ஃபுல், ஆர் ஒரு டீம் பில்ட் பண்ண சக்ஸஸ்ஃபுல். டு ஆகாஷ், வாட் இஸ் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் லுக்ஸ் லைக்? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்றது எனக்கு வந்து ஒரு $10 billion கம்பெனியாக வந்து குளோபலி வந்து ஒரு டாய் கம்பெனியாக மாற்றிட்டா அன்றைக்கி ஐ திங்க் இட்ஸ் அ சக்ஸஸ். அப்போ நவ் யூ கன்சிடர் AtumX வாட்? டே 0.1 அந்த மாதிரி தான். நான் ஏன் ரெவன்யூவோட அசோசியேட் பண்ணுறேன்னா, தட்ஸ் அ மெட்ரிக் தட் யூ கேன் ஈஸிலி பண்ண முடியும். இல்லைனா இத்தனை பசங்கள்கிட்ட போய் கொண்டு போகணுங்கிறத அகைன் ரெவன்யூவோட. ஓகே. ஸோ how many people that you want to impact? ரெவன்யூவை தாண்டி அந்த டைமில் உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் இந்த ஃபர்ஸ்ட் மேக்கர் ஜேர்னியை பில்ட் பண்ணுற ஜேர்னியை AtumXலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் மைண்ட் குரூப் ஃபார் தட் அட்டல் விஷயமா. ஸோ அது என்னன்னா லைக் பேசிக்லி யூ ஆர் கிரியேட்டிங் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு ப்ளே வித் சர்க்யூட் அதெல்லாம். ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ அபவுட் தட் ஜர்னி அண்ட் தட் கொலாபரேஷன்? நம்ம வந்து இங்கே ஸ்கூல்ஸோடு ஒர்க் பண்ணும்போது மேக்கர் ஸ்பேசஸில் நம்ம வந்து பசங்களை வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைக்கிறோம். லேட்டர் வி ரியலைஸ் லைக் இப்போ இங்கே பண்ணுறாங்க பசங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஃபாரின் சிப்பில் கற்றுக்குறாங்க. லேட்டர் அதை கற்றுக்கிட்ட அந்த இட்ஸ் வெரி ஈஸியர் ஃபார் தம், தே ஆல்ரெடி நோ அபவுட் இட். காலேஜ் போகும்போது அதே ஃபாரின் சிப்பை வச்சு தான் தே மேக் தர் ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச், பேட்டன், பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாரின் சிப்புக்கு நடக்கும். லேட்டர் நீங்கள் காலேஜும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்குன்னு போகும்போது ஆர் யூ பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் ஆர் யூ பிகம் அ ப்ராடக்ட் டிசைனர், அகைன் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் த ஃபாரின் சிப். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ESP32 STMன்னு அகைன் ஒரு ஃபாரின் சிப் எக்கோ சிஸ்டம்லேயே நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ வாட் வி தாட், வாட் இஃப் வி சேஞ்ச் இட் இன் டே 1. த ஃபர்ஸ்ட் டே ஒரு பையன் தன்னுடைய வாழ்க்கையில் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ரோபோட்டிக்ஸுங்கிறத கற்றுக்க போகிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்கே ஒரு இந்தியன் சிப் இருக்கணும். ஸோ தட் நாளைக்கு அந்த பையன் ஒரு 5 years கழித்து காலேஜ் போகும்போது அந்த பையனோட ப்ராஜெக்ட், ரிசர்ச், பேட்டர்ன் வந்து இந்தியன் சிப்பில் இருக்கும். இவென்ச்சுவலி ஒரு ப்ராடக்ட் டெவலப்பராகவோ ஆண்டர்ப்ரனராக ஆகும்போது ஒரு இந்தியன் சிப்பை வச்சு இல் மேக் அ CCTVயோ ராக்கெட்டோ இல்லை ஒரு AI டேட்டா பேஸோ டேட்டா சென்டரோ எல்லாமே இந்தியன் சிப். அதுக்கான டே 1 இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் செட் ஆஃப் ஃபண்ட் ரைசிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் நெக்ஸ்ட் 5 years வேர் டு யூ சி AtumX as? ஸோ நம்மளோட இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு B2C டெபியூ போகிறோம். ஆர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அபவுட் டு லான்ச். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இயர் ஃபுல்லாக வி ஆர் திங்கிங் டு ஸ்கேல் அப் அவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸஸ் அண்ட் டெபியூ. பட் த நெக்ஸ்ட் 3 years கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. நிறைய B2C ப்ராடக்ட்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வரணும். வி வாண்ட் டு மேக் எவ்ரி kid around the world make stuff, break stuff, nice. And have an amazing evening sessions with their family அப்படிங்கிறது தான் ஐடியா. ஓகே. நான் AtumX இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணப்போ ஐ சா க்யூட் ப்ராடக்ட் கால் சூப்பர் போர்டு அப்படின்ட்டு. இட்ஸ் லைக் அந்த கண்ட்ரோலர் மாதிரி. ஸோ வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் தட்? அது கண்ட்ரோலர் ஷேப்பில் பண்ணதோட தாட் ப்ராசஸ் என்ன? நம்ம கொஞ்சம் நிறையா டிசைன் லாங்குவேஜஸ்க்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரும். அதே கண்ட்ரோலர் மாதிரி இருக்கணும்னா யூஸ்வலி நீங்கள் வந்து கண்ட்ரோலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்கொயர் போட்டு 4 ஒயர் மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் தான் நீங்கள் ஒயரை மாட்டினா தான் அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். நம்ம என்ன யோசிச்சோன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதை ஆன் பண்ணோட என்னால் யூஸ் பண்ண முடியுமா? கேன் ஐ கிவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் த மொமெண்ட் இட் டர்ன்ட் ஆன் அப்படிங்கும் போது. பட் ஆனால் அட் த சேம் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில் அது ஒரு PCB மாதிரி இருக்கணும். தட் சம்திங் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ பிகாஸ் இட்ஸ் எ லேர்னர்ஸ் அந்த மாதிரி இது. ஸோ அதனால் அது ஒரு PCB தான். பட் ஆனால் அது பார்க்க ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னா அதில் டெட்ரிஸ் விளாட்லாம், அதில் வந்து ஸ்னேக் கேம் விளாட்லாம், நிறைய விஷயம் அது ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியே விளாட்லாம். சூப்பர். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வரோன்னா தெர் வில் பி லைக் ஃபேமஸ் ஃபிகர்ஸ் தட் தி இன்ஸ்பயர் ஃப்ரம். கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் யூ டு கெட் இன் டு திஸ் வெரி காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட் ஆஃப் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்ன போது விச் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இன்ஸ்பயர்ட் யூ லாட் டு கம் டு திஸ் ஜர்னி? ஆக்சுவலி எனக்கு ஒரு சோனியோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் சோனி ஜப்பான் இட் செல்ஃப் இஸ் சைனா மாதிரியான ஒரு சீப் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுற இது. சோனி டாடி அது சோனியோட பேர் மட்டும் மாற்றலை, இட் ஆக்சுவலி ஜப்பானோட பேரையே மாற்றினதா.
ஸோ அந்த கதை தான் கேட்டது, உண்மையான கதையான்னு தெரியல, பட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் த கதை அண்ட் இட் மேக்ஸ் மீ இன்ஸ்பயர்ட் அபவுட் இட். ஓகே. ஸோ இப்போ லைக் தெர்ஸ் அ ட்ரெண்ட். ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எட்டெக்கில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் இருந்துச்சு, இன்வெஸ்டிங் சைடில் நான் சொல்கிறேன். ஸோ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட், இந்த ஏஐ வந்து ஒரு பூம்ன்ற ஒரு கான்செப்டும் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் டீப் டெக்ஸ். ஸோ why do you think there is a like significant graph that is increasing towards investing in deep tech startups? அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு, பட் ஐ நெவர் ஓகே மேபி ப்ரீவியஸ்லி நிறையா டீப் டெக் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. லைக் ஏத்தர், அக்னிகுல், லைக் பண்ண பெட்ஸில் டீப் டெக்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே. அந்த டீப் டெக் மட்டும் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, மெடிக்கலில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, ஃபின்டெக்கில் இன்னமும் சில இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ ஏன்னா அதெல்லாம் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோஸ். ஸோ ஐ திங்க் ஸ்டில் பீப்புள் கோன் இன்வெஸ்ட் ஆன். இன்னொன்று பீப்புள் திங்க் இட்ஸ் அ ரைட் டைம் ஆல்சோ. நீங்கள் முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் கவர்மெண்ட்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, லைக் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கேட்ஸ் ஓப்பனாக இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ் ஸ்பேஸ்க்குள்ளே வரலாம், ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து டிஃபென்ஸ்குள்ளே வரலாம், ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து மெடிக்கல்குள்ளே வரலாம். ஸோ இந்த கேட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது ஓப்பன் ஆகும்போது நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளே வரதுக்கான இருக்குது. இந்த ஸ்பேஸ் எல்லாமே வெரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டீப் டெக். ஓகே. ஸோ அதனால் மேபி தட் மேட்ச் இஸ் ஹேப்பனிங். ஸோ யூ ஹவ் பீன் பில்டிங் திஸ் ஃபார் குவைட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ வாட் ஒன் லெசன் தட் AtumX has taught you as a person, not as an entrepreneur? நல்ல ஸ்டோரி டெல்லராக இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறது ஒரு கதையை நல்லா விற்க தெரியணும். ஸ்டோரி டெல்லிங் ப்ளஸ் சேல்ஸ் வில் டேக் யூ டு பிளேசஸ். ஓகே. அப்படிங்கிறது சம்திங். AtumX ஒரு டாய் வச்சு ஃபிலிமாக ஆரம்பிச்சிங்கன்னா, டாய் ஸ்டோரி மாதிரி, எதுலேருந்து ஆரம்பிக்கும்? நம்ம வந்து ப்ரோ நான் தெரியல, ரொம்ப தெரியல. ப்ரோ வணக்கம். வாங்க ப்ரோ, போய் உட்கார வேண்டியது தானே ப்ரோ? நீங்கள் தான் ப்ரோ உட்காரணும், உங்களை தான் ப்ரோ கூப்பிட்டு வரலாம். பக்கத்துலலாம் இல்லை, உங்களை தான் உட்கார வைக்கிறோம். நீங்கள் வந்து AtumX பற்றி கேள்வி கேட்டீங்களா? ஆமாம், அது வந்து எங்களோட ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர். நம்ம ஆல்ரெடி நம்ம கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. திருப்பி இந்த இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ AtumXல எதனால் இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஆகாஷை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? என்னோட சைட் மட்டும் சொல்ல, ஓகேவா? ஸோ எல்லாரோட, ஏன்னா இதில் நிறைய பேரை கொண்டு வந்தது, எல்லாருக்கும் பேசினனால நான் சொல்கிறேன். எல்லாரும் கொண்டு வந்த சைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா, இது வந்து AtumXல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றத விட ஆகாஷ் அண்ட் இஸ் டீம் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் தான் ஜாஸ்தி. ஏன்னா முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்றது வந்துட்டு ஃபவுண்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம், ஓகேவா? நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு ஆசை இருக்கலாம், நாளைக்கு ஒரு மார்க்கெட் சேஞ்ச் ஆகலாம். என்ன ஆனாலுமே அதுக்கு அந்த ஃபவுண்டர் தான் மாறணும். அப்படி எந்த ஒரு அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்களா அது பேர், ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் அது மாத்திர ஒரு தன்மை இருக்குல்ல. தட் இஸ் சம்திங் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் ஃப்ரம் ஆகாஷ் அண்ட் டீம் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஆகாஷ் வந்து புது ஆஃபீஸ் மூவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட் வந்து புது ஆஃபீஸில் நடக்குதா பழைய ஆஃபீஸில் நடக்குதான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஓகே, அதனால் நான் மெசேஜ் போட்டேன். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சீரியஸாக பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு தெரியல. ஸோ சும்மா ஆஃபீஸ்னு சொல்லி சேட்டில் வந்து சர்ச் பண்ணி பழைய அட்ரஸ் எங்கேயாவது எனக்கு சர்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை அனுப்பிச்சிருப்பாங்க சொல்லி சர்ச் பண்ணேன். அப்போது அதில் வந்து பழைய மெசேஜஸ்லாம் வந்து கிளறும் போது ஐ வாஸ் ஏபிள் டு see a மெசேஜ் தட் வாஸ் நியர்லி லைக் 3-4 years ago. ஓகே, ஸோ இப்போ அந்த மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னாக்கா, அப்பத்துலேருந்தே he has been constantly working towards this larger idea. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதில் மெசேஜ் என்னென்னு அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் காமிச்சா தெரியுமா? இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா, அப்போத்துலேருந்தே he has been constantly messaging and asking இந்த மாதிரி வந்து I am here with my I don't know moment and want to know about fundraising and valuation and everything. Okay, and I believe you would be the right person, so blah blah blah, and he wants to ask, can I visit you sometime in your office this week? Okay, so I'm sure in the message வந்து கண்டிப்பாக ஆகாஷ் would have sent it to a lot of people as well. ஸோ அன்னிலேருந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு நிறைய டைமில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த லாஸ்ட் 3-4 years நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. And you will give them something, you will tell them something, but although 99% of the people you will never see them again. Understood. But here's a kid who has shown up after that message
ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் ஒரு எவ்ரி வீக் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் ஐ கீப் மீட்டிங் ஹிம் அண்ட் எவ்ரி டைம் நான் பார்க்கும்போது இஸ் நாட் த சேம் ஆகாஷ். ஓகே, தட் இஸ் த பியூட்டி. நான் ஒவ்வொரு தடையும் நான் திருப்பி அருணாச்சலத்தை பார்க்கும்போது இஃப் இட் இஸ் த சேம் அருணாச்சலம், ஐ மீன் கேரக்டர்லாம் ஓகே, இஃப் இட் இஸ் த சேம் அருணாச்சலம் அந்த இன்னும் ஒரு பர்சனாக எவால்வ் ஆகல அப்படின்னும் போது இட் ரிமைன்ஸ் சர்ப்ரைஸ் இல்லை. பட் த க்ரோத் இஸ் எவ்ரி டைம் ஐ சி யூ இஃப் யூ ஆர் சம் ஒன் நியூ. ஓகே, அருணாச்சலம் 2.0 3.0 ஆகாஷ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் 2.0 3.0 4.0 5.0. ஸோ அந்த மாதிரி போகும்போது யூ ஜஸ்ட் கான்ட் கெட் தீஸ் பீப்புள் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த மாதிரி நிறைய பேரோட எங்கள் மைண்ட்லேருந்து ஆகாஷோட நேம் வந்து வெளியே போகாது. ஸோ வில் கான்ஸ்டன்ட்லி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ வில் ஆல்வேஸ் கீப் கண்டினியூங் டு டாக் அபவுட் ஆகாஷ். அப்போது அதே மாதிரி இந்த விசி மணி அப்படின்றது வந்து ஒரு சீசனல் ஃப்ளோ. கேஷ் திடீர்னு ஃப்ளோ ஆகும், திடீர்னு கேஷ் வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கேஷ் ஃப்ளோ ஆகும்போது யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆல் த நேம்ஸ் தட் இந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது த பீப்புள் ஹவ் பின் கான்ஸ்டன்ட்லி ஷுர் தெல் பின் அட் த டாப் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ அப்படி டாப் ஆஃப் த மைண்டில் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் கால் டெம். அண்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஆஸ்க்ட் வாஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமான்னு. ஓகே, ஆப்வியஸ்லி எனக்கு யாரோ ஒருத்தங்க அப்படி கேட்டு தான் எனக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ டிட் த சேம் திங். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஷோ பண்ணிட்டே இருந்தால் தெர் இஸ் நோ அதர் வே. சூப்பர் ப்ரோ. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஷோ பண்ணுறது வி கேன் ஆல்சோ நேம் இட் அஸ் பர்சனல் பிராண்டிங்னு வச்சுக்கலாமா? என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா, த லேபிள்ஸ் ஆர் யுவர்ஸ். ஓகே, பட் இஃப் யூ ஆர் டூ ஸ்டபன் வித் சம்திங்கில் அந்த ஒரு கோட் சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ ஆர் டூ ஸ்டபன் த யூனிவர்ஸ் கான்ஸ்பைரஸ் டு கிவ் இட் டு யூ அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் என்னோட ஆங்கிளில் இஃப் யூ ஆர் டூ ஸ்டபனில் யூல் நெவர் லூஸ் ஹோப். ஐ திங்க் ஆகாஷ் நெவர் லாஸ்ட் ஹோப் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட். ஓகே, அண்ட் பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு தேர் ஸ்டில் அ பஞ்ச் ஆஃப் teenagers இல்லை, they have little grown up, but and they're still kids இல்லையா, they're still very young. ஓகே, which means அவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய இல்லாமல் இருக்கலாம், பட் there are other things. ஓகே, people who put the same thing as the negative thing, like எனக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, people wouldn't even relate with me or people wouldn't respect me. I haven't seen him do it. I've seen him like go ஒரு கோல் சேல்ஸ் ஆகட்டும், he just picks up the phone and talks. Okay, so until you meet him, you'll never know that he's a 24, 25, 26-year-old guy. Okay, so and the kind of thing. Okay, so what was the first interaction with Akash? Can you recollect that moment? Because I feel from there to now, if you could give me a list of what he has been gone through for the 4 years journey, maybe 4 years correct-ஆ அந்த 4 வருஷத்தில் how you see him evolved? Actually, first instant எனக்கு ஞாபகம் ஃபர்ஸ்ட் இல்லை. ஐ திங்க் ஹீ ஹெல்ப் மீ ரிமெம்பர் ஹவ் ஐ. அதுக்கப்புறம் அதை நான் ரொம்ப கலெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட கண்டுபிடிச்சி எடுத்து வச்சேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வி மெட் வாஸ் ஐ திங்க் ஐ ஸ்பான்சர்ட் அ ஈவெண்ட் ஃபார் நாஸ்காம். அந்த ஈவெண்ட்டுக்கு ஐ ரோட் சம் செக். ஸோ அதை வந்து அவங்க வந்து ப்ரைஸ் மணியாக ஐ திங்க் 15-10 ஸ்டார்ட் அப்ஸ் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து அது வின்னர்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க அன்றைக்கி. ஓகே, so I went there and he is the one who won the prize. Okay, so apdi he received that first and the prize money. Apdi I met him, and then when I met him I felt there is a spark. Okay, this kid is really good அப்படின்றனால I said no come என்னை வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண முடியுமா, உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். and he was kind enough to say yes, and then he met. அதுக்கப்புறம் he came to my office. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. when he came to my office he brought ஒரு ஒயிட் கலர் ரோபோட் டாய் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபார் மீ இட் ஃபெல் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா சென்னையில் வந்து இந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த டைமில் யார் என்ன பேசினாலுமே ஏதோ ஒரு சாஸ்ன்னு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹியர் இஸ் அ கிட் ஹூ ஹேஸ் சம்திங் டு பி டச் அண்ட் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சு முடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒன்று வந்தாங்கள்ல, தட் made me feel like, you know, this should not die here, this should not get over here. So that was the first interaction that I had with Akash. In the second instance ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. first instance photo memory-ஆ இருக்குது. Understood. So அப்போ how do you envision AtumX in next 5 years as an investor and also you have traveled with him for a period of time? So next 5 yearsல AtumX எங்கே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? I don't know where it will be. என்ன எப்படி ரீச் பண்ணுவாங்க, என்னவா பண்ணுவாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் ஐ எம் ஷூர் it will be one of the biggest companies to be spoken about in India, and it's going to create a huge change in the way people look at hardware. Okay. Because நான் இப்போ நிறைய இடத்துல மீட் பண்ணும்போதும் வெரி யங் பீப்புள் when they meetல they always have this question, நான் ஹார்ட்வேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் the system is not that supportive, ecosystem அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது, blah 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 whatever it is. ஓகே, பட் ஆனால் this story
he would have mentioned this Sony story la. ஆமா Sony story எப்படி சொன்னாங்க. ஆமா ஆமா I think AtomX could be that story for India. Tamil Nadu and India. For India. For India. Okay. For whole India. Okay, because India has never seen such a company coming out of here. Because ivlo engaged, like they're starting to aspire to think in the direction of let us be the very first, let us launch the very first Indian-made chip. Okay, they're very very engaged and the engage of as a company, la solra, not as a founder age. And the company and they started thinking in that direction. So future should be holding much beyond this. அப்படிதான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்னு தெரியல. பிகாஸ் தட் இஸ் சம்திங் ஐ திங்க் நோ இன்வெஸ்டர் ஷுட் இன்டர்வீன். அண்டர்ஸ்டுட். நோ இன்வெஸ்டர் ஷுட் இன்டர்வீன் இன் த ப்ராசஸ் ஆஃப் இதை எனக்கு பண்ணு அதை எனக்கு பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆல் அவர் ஜாப் இஸ் டு என்கரேஜ் த ஃபவுண்டர் ஆஸ் மச் ஆஸ் வி கேன், ஹெல்ப் இன் ஆஸ் மெனி வேஸ் வி கேன் அண்ட் அலோ தெம் டு பி தெம் செல்ஸ். பிகாஸ் வி ஹவ் ஃபவுண்ட் அ கிரேசி பர்சன். ஒரு கிரேசியான பர்சனை கண்டுபிடிச்சிட்டு வி ஷுட் நாட் ஆஸ்க் தட் பர்சன் டு திங்க் நார்மல். அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ ஹி லெட் ஹிம் பி ஆஸ் கிரேசி ஆஸ் ஹி வாண்ட்ஸ். Super. Nice. Great speaking to you again. Thank you. Super. Okay.